ஆன்மீக கலசம். வாழ்க்கை ஜோதிடர் திரு பி. முகுந்தன் முரளி. ஆராய்ச்சியாளர் சங்க நிறுவனர் தலைவர் உயர் திரு பரணி பாரதி ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டு இன்னும் சிறிது நேரத்தில் பாலாஜிதாசன் அன்பு தம்பி அவர்கள் வரிய புரிந்து அவருடைய சிறப்புரையும் சிறப்பான முறையில் நடைபெற இருக்கின்றது என்பதனையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு நம்முடைய பழனிசாமி ஐயா அவர்களை பேச வருமாறு வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம். மகிழ்ச்சி. இப்போ நம்முடைய பழனிசாமி அவர்கள் பேச வருமாறு வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். மகரிஷி ஜோதிட அறிவகத்தினுடைய 81வது கருத்தரங்கம் மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதனுடைய தலைவர் உயர் திரு முகுந்தன் முரளி ஐயா அவர்களுக்கும் இந்த கருத்தரங்கை தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற உயர் திரு பரணி பாரதி ஐயா அவர்களுக்கும் மற்றும் மகரிஷி ஜோதிடத்தினுடைய அறிவகத்தினுடைய செயலாளர் லோகநாதன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் ஏனைய நிர்வாகிகளுக்கும் அத்தோடும் இல்லாமல் நமது மூத்த நிர்வாகியாக இருக்கின்ற சௌரிராஜன் ஐயா அவர்களுக்கும் அதேபோல எடப்பாடியைச் சேர்ந்த சின்னையர் ஐயா அவர்களுக்கும் பாலமுருகன் ஐயா அவர்களுக்கும் திருச்சி தொட்டியம் பெரியசாமி ஐயா அவர்களுக்கும் மேலும் இங்கே வருகை புரிந்து நல்ல கருத்துக்களை நம்மளோடு பகிர்ந்து கொண்டு சிறப்பு சேர்க்க வந்திருக்கின்ற உயர் திரு பாலாஜிதாசன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் ஈரோடு பரிமளமக்கா அவர்களுக்கும் மேலும் பெரியவர் விஜயமங்கலம் ஐயா அவர்களுக்கும் குணகர ஐயா அவர்களுக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் மறுபடியும் விட்டு போயிருந்தால் தயவுசெய்து மன்னிச்சுக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். ஏன்னா நான் ஒரு காலத்தில் எனக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்ததுனால இந்த கருத்தரங்கிற்கு சரியாக ஒரு 2 வருஷமாக என்னால் வர முடியல. அதனால் எனக்கு மறுபடியும் வாய்ப்பு வழங்கிய ஆரம்ப காலத்திலிருந்தே நானும் முரளி ஐயாவும் நெருங்கிய நண்பர்களாக 2016 இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஏறத்தாழ ஒரு 9 வருடங்களாக நாம் பயணித்து கொண்டிருக்கின்றோம். எனக்கு பல்வேறு வாய்ப்புகளை திரு முகுந்தன் முரளி ஐயா அவர்கள் வழங்கினார்கள். மேடையாக இருந்தாலும் சரி அல்லது மீடியாக்கள் என்று சொல்லக்கூடிய டிவி நிகழ்ச்சிகள் இருந்தாலும் சரி என்னை ஒரு வலதுகரம் போல் என்னை அழைத்து சென்று எனக்கு உலகிற்கெல்லாம் பிரபலப்படுத்திய என்னுடைய மானசீகமான ஆசான் என்று சொன்னாலும் அது மிகையாகாது. அதாவது நம்மளை பெற்றெடுத்த தாய் தந்தையர் நம்ம இந்த பூமிக்கு தெரியும். ஆனால் நம்மளையெல்லாம் பிரபலப்படுத்தக்கூடிய ஒரு குரு என்றால் அது ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த இது அமைப்பு கிடைக்கும். அதுபோல் எனக்கு இந்த நிறைய ஊர்களில் போய் எனக்கு முதலில் முரளி ஐயா தான் வேந்தர் டிவி புகழ்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பட்டப்பெயர் சூட்டினார். அது எல்லாமே எங்கே போனாலும் சில பேர் சில பேரில் பல பேர்
வேந்தர் டிவி புகழ் பழனிசாமின்னு சொன்னாங்கன்னா எல்லாத்துக்கும் தெரியும், ஓரளவுக்கு தெரியும். அந்த அந்த பெயரை எனக்கு சூட்டிய ஜோதிட ஆசான் திரு முகுந்தன் முரளி ஐயாவுக்கும் மீண்டும் ஒரு முறை என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு இப்போ நான் ஆரம்பத்திலே பேசும்போது கூட முதலில் நான் இந்த இடத்திற்கு இந்த ஸ்டேஜுக்கு வந்து மைக்கு பிடிக்கும்போது கூட எனக்கு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் அளித்தவர் தான் நமது ஆசான் முகுந்தன் முரளி ஐயா அவர்கள். பேசுங்க ஐயா என்று தைரியத்தை வந்து அவர்களுக்கு கொடுத்தார்கள். இந்த இடத்தில் தான் எங்களுக்கு தைரியம், மைக்கு பிடித்தால் அந்த பேசக்கூடிய திறன் எல்லாமே வந்து எங்களுக்கு வந்து அவர் மூலியமாகத்தான் வந்தது. மீண்டும் பல்வேறு நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டோம். நல்ல வாய்ப்புகள் வந்து எனக்கு ஜோதிட உலகில் கிடைத்தது. அந்த பேரும் புகழுக்குண்டான அந்த காரணகர்த்தா நமது மகரிஷி ஜோதிடத்தினுடைய அறிவகத்தினுடைய நிறுவனர் அது முரளி ஐயா மட்டுமே. இன்னைக்கு நான் பேசக்கூடிய தலைப்பு, ஐயா அவர்கள் வந்து 11ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய அந்த பாவகம். அந்த 11ஆம் பாவகம் என்பது நம்ம எல்லோரும் ஜோசியர் தான். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் எனக்கு தெரியும், எனக்கு தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கும் முழுமையாக தெரியும். எனக்கு அறகுறையாக இருந்தாலும் கூட உங்களுக்கு எல்லாம் முழுமையாக தெரியும். அதிலே ஒரு சில கருத்துக்கள் அல்லது ஒரு சில அந்த பாவக காரகங்கள் நான் கற்றுக்கொண்ட அந்த பாவக காரகத்துடைய தன்மைகள் ஓரளவுக்கு தெரியும். முழுமையாக தெரியவிட்டாலும் கூட ஓரளவுக்கு தெரியும். இப்போ நாம் எல்லாம் பொதுவாக என்ன சொல்ல வரோம்னா, 11ஆம் பாவம் என்பது காலபுருஷனுக்கு, அதாவது மேசத்திற்கு கும்பம் வந்து 11ஆம் பாவகம். அந்த 11ஆம் பாவகத்தில் என்ன இருக்கின்றது என்றால், நமக்கு எல்லாம் தெரியும், லாபஸ்தானம், ஆசைகள், எண்ணங்கள், விருப்பங்கள், அப்புறம் அபிலாசைகள், இதெல்லாம் நிறைவேறக்கூடிய அந்த பாவகம் 11ஆம் பாவகம். 11ஆம் பாவம் என்பது ஒரு ஏணி, ஒரு மனிதனுக்கு ஒரு ஏணி போல. 3ஆம் பாவம் என்பது ஒரு தடி. நமக்கு 3ஆம் பாவம் சம்பந்தப்பட்டால் நாம் ஊன்றுகோல் போல நாம் கடந்து செல்வோம். அதே 11ஆம் பாவம் தொடர்பு என்றால் ஒரு ஏணி போல. இப்போ லக்னத்திற்கு அல்லது லக்னாதிபதி 11ஆம் பாவத்தில் இருந்தாலும் சரி, அல்லது 11ஆம் பாவக அதிபதி லக்னத்தில் இருந்தாலும் சரி, நான் பார்க்கக்கூடிய ஜாதகத்தில் லக்னம் என்ன புள்ளி என்பதை நான் பார்ப்பேன். லக்ன புள்ளி என்ன சாரம் அல்லது என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கின்ற கிரகத்துடைய சாரம் பெற்றிருக்கிறது என்பதை பார்ப்போம். அப்போ லக்ன புள்ளி 3ஆம் அதிபதி சாரம் பெற்றால் அந்த ஜாதகர் வந்து இளையவராக பிறந்திருப்பார். அதே போல அந்த லக்ன புள்ளி 11ஆம் பாவகம் சாரம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகர் மூத்தவராக இருப்பாங்க. இது எளிமையாக நாம் பார்த்த உடனே ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஜாதகர் மூத்தவரா இளையவரா அப்படின்ட்டு பார்க்கறதுக்கு ஒரு சின்ன ஒரு கீ. அந்த 11ஆம் பாவக அதிபதி லக்னத்தில் இருந்தாலும் அவர் ஜாதகர் மூத்தவர் தான், அல்லது இளையவராக பிறந்தாலும் கூட மூத்தவர் போல செயல்படுவார். அவர்கள் குடும்பத்தில் கூட்டு குடும்பமாக வாழ்வார்கள். லக்னாதிபதி 11ஆம் பாவத்தில் இருந்தாலும் சரி, அல்லது 11ஆம் பாவக அதிபதி லக்னத்தில் இருந்தாலும் இந்த அமைப்பு வந்து இருக்கும். 11ஆம் பாவகம் என்பது இப்போ ஏற்கனவே ஏணி என்று சொன்னோம். ஏணி, லேடர் அப்படின்ட்டு சொல்கிறோம். லேடர் அப்படின்ட்டு, லேடர்னா ஏணி. அப்போ லக்னாதிபதி வந்து எந்த ஒரு பாவகத்திற்கும் 11ஆம் அதிபதியினுடைய சம்பந்தம் இல்லாமல் யாரும் முன்னேற முடியாது. இப்போ லக்னமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக
11ஆம் பாவகம் தொடர்பு இருந்தால் நிச்சயமாக உயர்ந்த நிலையில் இருப்பார்கள். இப்போ 2ஆம் அதிபதி தொடர்பு, இப்போ தனம் குடும்பம் வாக்கு என்று சொல்லக்கூடிய அந்த 2ஆம் பாவத்துடைய காரகம் 11ஆம் பாவகத்துடைய தொடர்பு பெற்றால் கண்டிப்பாக பெரிய குடும்பம், பெரிய வருமானம் அல்லது பெரிய ஒரு வாக்கு அப்படின்னா அவர்கள் பேச்சு வந்து மதிக்கத்தக்க பேச்சாக அவர்கள் குடும்பத்தில் வந்து இருக்கும். அடுத்து 3ஆம் பாவகத்திற்கு 11ஆம் இடம் தொடர்பு பெற்றால், அப்போ 3ஆம் இடம் என்பது இளைய சகோதரம், மாமனார், இதெல்லாம் சொல்லக்கூடிய அமைப்பு. கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்டது, தரகு சம்பந்தப்பட்டது, பத்திரிகை சம்பந்தப்பட்டது, எடிட்டிங் சம்பந்தப்பட்டது, இதெல்லாம் வந்து இவர்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த லாபகரமாக இருக்கும். அதே போல இந்த 3ஆம் அதிபதி 11ஆம் இடம் சம்பந்தப்பட்டால் அந்த ஜாதகர் இளையவராக இருந்தாலும் கூட அந்த இளையவர், அந்த இளைய சகோதரம் மூத்தவராக வந்து செயல்படுவாங்க. அடுத்து 4ஆம் அதிபதி 11ஆம் இடம் தொடர்பு பெற்றால் கண்டிப்பாக தாயார் வந்து மூத்தவராக இருப்பாங்க, அம்மா வந்து மூத்தவராக இருப்பாங்க. அதே போல் உயர்ந்த கல்வி பிஹெச்டி பண்ணுறவங்கெல்லாம் கண்டிப்பாக 4-11 தொடர்பு பெற்றால் கண்டிப்பாக அவர்கள் வந்து பிஹெச்டி, ஆராய்ச்சி கல்வி, எம்ஃபில் இதெல்லாம் படிக்கக்கூடிய தன்மை வந்து கண்டிப்பாக அவர்களுக்கு உண்டு. சொத்து வந்து பெரிய சொத்தாக இருக்கும். மனம் 4 என்பது மனம் என்பது 11 என்பது மகிழ்ச்சி. 4-11 தொடர்பட்டால் கண்டிப்பாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள். சும்மா சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லாங்க, அதிகமாக சொன்னால் டைம் ஆகி போயிடும். ஸோ நிறைய பேசக்கூடிய பேச்சாளர்கள் வந்து நிறைய இருக்காங்க, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கமாக ஒரு சின்ன இது மட்டும் சொல்லலான் இருக்கின்றேன். 5-11 என்பது 5ஆம் இடம் என்பது பூர்வீகம், குழந்தை, இதெல்லாம் சொல்லக்கூடிய அமைப்பு. ஸோ 5-11 பூர்வீகம் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும், அல்லது பூர்வீகத்தின் மூலயமா திருப்தி அடைவாங்க. அல்லது 5ஆம் இடம் என்பது ஐயா சொன்ன மாதிரி இப்போ காதல் சம்பந்தப்பட்ட சொன்னாருங்க, காதல் தோல்வியா வெற்றியா என்பதை ஐயா எனக்கு முன்னே பேசினார்கள். அந்த காதல் என்று சொல்லும்போது ஒரு சின்ன டிப்ஸ் எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன். எளிமையாக ஒரு ஜாதகத்தில் சில நிறைய நம்ம ஜாதகம் பார்க்கும்போது ஒரு 12 வயசு ஆனாலும் சரி, அதற்கு மேல் இருந்தாலும் ஜாதகம் பார்க்கக்கூடிய, அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, பையனாக இருந்தான்னா பையன் வந்து எங்கள் பேச்சை கேட்பானா கேட்க மாட்டானா, அல்லது அவன் விருப்பம் போல திருமணம் செய்து கொள்வானா என்று கேட்பார்கள். அது பெண் பிள்ளையாக இருந்தாலும் கேட்பார்கள். எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, 5ஆம் அதிபதி எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, 5ஆம் அதிபதி, லக்னத்தினுடைய 5ஆம் அதிபதி ரோகிணி நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, அல்லது திருவாதிரை நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, அல்லது அஸ்தம் நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, அல்லது சுவாதி நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, இந்த நட்சத்திரங்களில் இருந்தால் கண்டிப்பாக காதல் உண்டு. இது சிம்பிள், எளிமையா, நீங்க எதையும் பார்க்க வேண்டாம். லக்னப்படி 5ஆம் அதிபதி இந்த 4 நட்சத்திரங்கள் இருந்தால் 100% உண்டு. ஐயா அந்த போட்ட ஜாதகத்தில் சனி பகவான், அதாவது வந்து துலா லக்னம் இல்லைங்களா, துலா லக்னத்துக்கு, ஆமாம், துலா லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி சனி பகவான், அவர் அஸ்த நட்சத்திரம். அஸ்தம் இருந்தால் கண்டிப்பாக காதல் திருமணம். சும்மா எளிமையா ஒரே ஒரு ரூல், நிறைய இருக்கின்றது ஜோதிடத்தில் பார்த்தோம்னா, நிறைய அது லட்சக்கணக்கான விதிகள் இருக்கின்றது, பைத்தியம் பிடிச்சி போயிடும். அதாவது ரோகிணி சந்திர நட்சத்திரங்கள் 2, அஸ்தம் 2வது வந்து ரோகிணி, ராகு நட்சத்திரங்கள் திருவாதிரை, அடுத்து சுவாதி. இந்த 4 நட்சத்திரங்களில் 5ஆம் அதிபதி நின்றால் ஐயா காதல், ஜென்ரலாக காதல்,
அது ராகு நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, கேதுவாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக வேற்று மதம் அல்ல உட்பிரிவு, சமுதாயத்தில் உட்பிரிவு கூட இருக்கலாம், அல்லது வேறு ஜாதி கூட இருக்கலாம். 7ஆம் அதிபதி இருந்தாலும் அப்படித்தான். 5ஆம் அதிபதி இருந்தால் காதல், 7ஆம் அதிபதி இருந்தால் நிச்சயமாக ராகு கேதுக்கள் சாரம் பெற்றிருந்தால் வேற்று மதத்தில் திருமணம், அல்லது தர்காவுக்கு பக்கத்தில், சர்ச்சுக்கு பக்கத்தில் திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி 5-11 தொடர்பு இருந்தால் கண்டிப்பாக காதல், அவங்க ரொம்ப விரும்பி காதல்னா உயிருக்கு உயிராக பழகுவாங்க. 5-11, 5 காதல், 6 பெரிய ஆசை. அதனால தான் காலபுருஷனுக்கு மேச லக்னத்துக்கு 11ஆம் இடத்தில் கும்பத்தில் அந்த நடு நட்சத்திரமான ராகு நட்சத்திரம் இருக்கின்றது. சதயம், சதயம் என்றால் 100 என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம். ஸோ 100% அவங்க பேராசைப்படுவாங்க. காதல்னா உரி காதலிப்பாங்க. 5-11, 11 என்பது இல்லீகல் கனெக்ஷன், அதுவும் சொல்லும். இல்லீகல் தொடர்பு, சட்டத்துக்கு புறம்பான, சமுதாயத்துக்கு புறம்பான அந்த தொடர்பு 11ஆம் பாவமும் சொல்லும். இப்போ 6-11, 6ஆம் இடத்திற்கு 11ஆம் பாவம் தொடர்பு பெற்றால் கண்டிப்பாக வேலை பெரிய வேலையாக அமையும். வேலை, கடன் என்றால் பெருசாக அமையும், பெரிதாக அமையும். நோய் வந்தாலும் பெரிய நோயாக வரும். அப்படி வளர்ச்சி கொடுக்கக்கூடிய அமைப்பு 11ஆம் பாவம். அதே போல 6-11 என்பது சந்தேகம் பெருசாக இருக்கும். 6ஆம் இடம் என்பது சந்தேகம். ஸோ 11 என்பது பெரியது. ஸோ ஒரு குடும்பத்தில் யார் ஜாதகமாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, 6-11 தொடர்பு பெற்றால் கண்டிப்பாக அந்த ஜாதகியோ அந்த ஜாதகரோ, கணவன் மீது மனைவியோ மனைவி மீது கணவரோ கண்டிப்பாக சந்தேகப்படுவார்கள். அது கொஞ்சம் நஞ்சமில்லை, பெரிய சந்தேகம். சரிங்களா? இதெல்லாம் நாம் ஜாதகம் பார்க்கும்போது 6-11 தொடர்பு இருக்கின்றது, உன்னுடைய கணவனையோ அல்லது மனைவியோ நீ தேவையில்லாமல் சந்தேகப்படக்கூடாது என்று நாம் அறிவுறுத்தப்பட வேண்டும். ஜோசியம் பார்க்குற வர்றது அதுக்கு தான் வர்றாங்க. நம்ம சில நெறிமுறைகள், சில ஒழுக்கங்கள், ஜோதிடர் ஆசிரியர் எல்லாம் நாம் ஒன்று தான். ஆசிரியர் ஒழுக்கத்தை பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுப்பாங்க. நாம் வளர்ந்த பிறகு நாம் அதை சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு உண்டு. அதனால் 6-11 தொடர்பு பெற்றால் கண்டிப்பாக ஒரு ஜாதகத்தில் சந்தேக குணம் பெரிதாக இருக்கும். ஸோ குறைத்து கொள்ளவும் அப்படின்ட்டு நாம் சொல்லணும். 7-11, 7ஆம் அதிபதி 11ஆம் இடத்திலேயோ அல்லது 11ஆம் அதிபதி 7ஆம் இடத்திலேயோ இருந்தால் கண்டிப்பாக அவர்கள் நினைச்ச மாதிரி திருமணம் செய்து கொள்வார்கள். அப்பா அம்மாவை விட்டு கூட எவ்வளவு ஃபோர்ஸ் வந்தாலும் நிச்சயமாக திருமணம் செய்து ஆசைப்பட்டது போல் திருமணம் செய்து கொள்வார்கள். அதே போல் 7 என்பது திருமணம் மட்டுமல்ல, 2வது குழந்தை குறிக்கக்கூடிய அந்த பாவகம். ஸோ 2வது குழந்தையும் அப்படித்தான் இருக்கும். நமக்கு ஜோதிடர்கள் இருக்கும், 7ஆம் இடம் தான் வாடிக்கையாளர். ஸோ வாடிக்கையாளர் நம்ம ஜாதகத்தில் 7-11 தொடர்பு பெற்றால் கண்டிப்பாக வாடிக்கையாளர் பெரிய பெரிய ஆளுங்களாக வருவாங்க. அதே போல் நம்ம ஆசைப்பட்டது போல, நம்ம எண்ணங்கள் விருப்பங்கள் போல அந்த வாடிக்கையாளர் வரக்கூடிய அமைப்பு அந்த ஜாதகத்திற்கு உண்டு. 8 என்பது 8னா திடீர் அதிர்ஷ்டம், எல்ஐசி எல்லாம் சொல்லக்கூடிய அமைப்பு. அவமானம் வந்தாலும் பெருசாக தான் வரும். அதே போல் சில ஆப்ரேஷன் பண்ணாலும் பெரிய ஆப்ரேஷனை பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கும். 8ஆம் இடம் மலச்சிக்கல். ஸோ 8-11 தொடர்பட்டால் கண்டிப்பாக மலச்சிக்கல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆசன வாயில் ஏதாவது பிரச்சனை இருக்கும், அது ஏதாவது அப்படி இல்லைன்னா மர்ம உறுப்பில் ஏதாவது ஒரு பாதிப்பு கண்டிப்பாக இருக்கும். அதே போல் எல்ஐசி மூலியமாக ஆதாயம் அல்லது ஏதாவது இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டது ஆதாயம், அல்லது 8ஆம் இடம் லாக்கர், வங்கியில் லாக்கர் சம்மந்தப்பட்டதில் நமக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும், நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 9-11
9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம். ஸோ பாக்கியம் வந்து நமக்கு சிறப்பாக மகிழ்ச்சியாக அமையும். 9 என்பது தந்தை ஸ்தானம். தந்தையார் வந்து மூத்தவராக இருப்பாங்க, அல்லது தந்தை வந்து 4வது பிறப்பாக கூட இருப்பாங்க, 4வது குழந்தை கூட அவங்க குடும்பத்தில் வந்து இருப்பாங்க, தந்தை அப்படி சொல்லக்கூடிய அமைப்பு. அதே போல் 9 என்பது நீண்ட தூர பயணம், ஸ்தல யாத்திரை. ஸோ அங்கெல்லாம் போயிட்டு வந்தாங்கன்னா மகிழ்ச்சியாக இருப்பாங்க, சந்தோஷப்படுவாங்க. ஆன்மீக பயணம், ஸ்தல யாத்திரை. 9 என்பது வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் சொல்லக்கூடிய அமைப்பு. 9 என்பது நம்ம இஷ்ட தெய்வம். இஷ்ட தெய்வ கோயிலுக்கு போனால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க, சந்தோஷப்படுவாங்க, அப்படி சொல்லக்கூடிய அமைப்பு. 9 என்பது உயர்கல்வி. ஸோ பிஜி முடித்த பின்னாடி ஏதாவது ஒரு கோர்ஸ் படிக்கக்கூடிய அமைப்பு கூட அந்த ஜாதகருக்கு உண்டு. 8, 11 என்பது ஆயுள் ரொம்ப கூடும். 8 × 11 88 வருஷம் வரல இருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. அதாவது 8ஆம் அதிபதி 11ஆம் இடத்தில் இருந்தாலும் சரி, அல்லது 11ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் இருந்தாலும் சரி, அவருடைய ஆயுள் காலம் 88 ஆண்டுகள் அப்படின்ட்டு நாம சொல்லலாம். 10, 11 10, 11 10, 11 என்பது தொழில் வந்து நமக்கு அவசியம், லாபமும் அவசியம். ஸோ இரண்டும் சேர்ந்திருந்தால் கண்டிப்பாக தொழில் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக இருப்பாங்க, தொழில் மூலியமாக லாபம். அல்லது 10ஆம் இடம் என்பது மாமியார் ஸ்தானம். அந்த ஜாதகத்தில் மாமியார் கூட அதை சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ 10 என்பது உயர்ந்த பதவி, எம்எல்ஏ, எம்பி, பிஎம், சிஎம் இதெல்லாம் குறிக்கக்கூடிய அந்த ஸ்தானம் 10ஆம் இடம். 11ம் அப்படித்தான். ஸோ பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவர்கள், அரசியல் இருக்கிறவர்கள், அவங்களுடைய ஜாதகம் வாங்கி பார்த்தால் 10, 11 தொடர்பு வந்து நிச்சயமாக உண்டு. இப்போ எலெக்ஷன் டைமு, வரக்கூடிய தேர்தல் காலங்களில் நமக்கெல்லாம் வந்து ஒரு அரசியல் தலைவர்கள் வந்து ஜாதகம் பார்க்கக்கூடிய அமைப்பு வந்து இருக்கும். அப்படி அவர்கள் வந்து 10, 11 தசா புத்தி அந்தரம் சூட்சமம் பிராணன் அந்த சமயத்தில் வந்து யாருக்கு வந்து நடக்கின்றதோ அவர்கள் வந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு வந்து அரசியல் வந்து உண்டு. 10, 11 சூரியன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அரசியலுக்கு உண்டான காரக கிரகம் சூரியன். சூரியன் வந்து நாம எல்லாம் சொல்றோம் சூரியன் தொடர்பு இருக்கணும், சூரியன் தொடர்பு இருக்கணும்னு சொல்றோம். சூரியன் வந்து அரசியலுக்கு ஒரு தூண்டக்கூடிய கிரகம். ஒரு கிரகம் என்பது குணத்தை சொல்லும், நம்ம ஆசையை சொல்லும், எண்ணத்தை சொல்லும், அவ்வளவுதான். ஆனால் செயல்பாட்டை சொல்லக்கூடியது பாவகம். ஒரு பாவகம் தான் செயல்பாட்டை சொல்லும். சூரியன்னா நீ நல்லா இருப்ப, தர்மவான் அப்படின்னு சொல்லும், அவ்வளவுதான். ஆனால் தர்மம் செய்வானா அல்லது கர்மம் செய்வானா என்பதை 10ஆம் பாவம் வைத்து சொல்லும். இப்போ 10ஆம் பாவமும் 11ஆம் பாவமும் சிறப்பாக இருந்தால் அந்த தேர்தல் சமயம் நடத்தக்கூடிய காலங்களில் திசா புத்தி நிச்சயமாக வறுமையானால் அவர்கள் வந்து அரசியல் வந்து கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு வந்து உண்டு. அதே போல 11ஆம் அதிபதி 11ஆம் இடத்தில் இருந்தால் நிச்சயமாக அவர்கள் வந்து பாதிக்கப்படக்கூடாது. பாதிப்பு என்பது அஸ்தங்கம் ஆகக்கூடாது, நீசமாகக்கூடாது. அதே போல திதிசூனியத்தில் வந்து அவர்கள் 11ஆம் அதிபதி அமரக்கூடாது. இதெல்லாம் பாதிப்பு. அதே போல ராகு கேதுக்கள் பிடியில், அதாவது ராகுனுடைய பாகைக்கும் 11ஆம் அதிபதியுடைய பாகைக்கும் நெருங்கிய பாகையில் இருந்தாலும் அவர்கள் வந்து பாதிக்கப்படுவார்கள் அப்படின்ட்டு நாம சொல்றோம். அதே போல 11, 12 தொடர்பு, அதாவது 11ஆம் அதிபதி 12ஆம் இடத்தில் இருந்தாலும் சரி, அல்லது 12ஆம் அதிபதி 11ஆம் இடத்தில் இருந்தாலும் சரி, அவர்களுக்கு வந்து வரவு செலவில் வந்து கொஞ்சம்
அதாவது ஈவனாக இருக்காதுங்க. கொஞ்சம் மோரார்லெஸ் முன்ன பின்ன இருக்கும். சரியானபடி வரவு ஒரு பக்கம் வந்தாலும் செலவு ஒரு பக்கம் செய்யக்கூடிய அமைப்பு வந்து அவர்களுக்கு உண்டு. அதே போல் 11ஆம் இடம் என்பது மூத்த சகோதரம், சித்தப்பா இவங்கெல்லாம் வந்து இதை வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் செல்லக்கூடிய அமைப்பாக கூட இருக்கும். 11, 12 தொடர்பு ஏற்பட்டால் நிச்சயமாக ஏதாவது ஒரு மருத்துவமனையில் வந்து ஏதாவது மருத்துவம் பார்த்தாலும் கூட அவர்கள் வந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்பு வந்து கண்டிப்பாக உண்டு. அந்த தசா புத்தி, அந்தரம், சூட்சமம், பிராணன் இந்த காலகட்டத்தில் வந்து கண்டிப்பாக அவர்கள் வந்து அமைக்கக்கூடிய வாய்ப்பு வந்து உண்டு. இப்படி ஒவ்வொரு பாவகத்திலையும் 11ஆம் பாவத்தினுடைய தன்மைகள், அதே போல பாவத் பாவம் பார்க்கப்பட வேண்டும். பாவத் பாவம் ஒன்றும் வேண்டாம், எதை வச்ச அதாவது ஜாதகம் பார்ப்பதற்கு இந்த 11ஆம் இடம் லக்னத்துக்கு 11. ஸோ இந்த எண்ணங்கள், ஆசைகள், எல்லா விருப்பங்களும் நிறைவேறும்னு சொல்கிறோம். அது வந்து 2ஆம் பாவத்துக்கு 10ஆம் பாவமாக வருகின்றது. 2 என்பது வருமானம், குடும்பம். 10 என்பது தொழில். ஸோ வாக்கால் தொழில் பண்ணுறவங்க கண்டிப்பாக இருப்பாங்க அப்படின்ட்டு நாம் சொல்லலாம். அப்போ 3க்கு 9, 3க்கு 9 பாவத் பாவில் பார்க்கும்போது 3ஆம் பாவத்துக்கு 11ஆம் பாவம், 9ஆம் பாவகம். 3 என்பது இளைய சகோதரம், கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்டது. அதே போல் ஏற்கனவே சொன்னது போல தான். இப்போ பாவத் பாவம் பார்த்தால் இப்போ 3ஆம் பாவக அதிபதி, அதாவது வந்து இளைய சகோதரம், தந்தையாகக்கூடிய வாய்ப்பு இருக்கா, திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்பாக இருக்கா என்றால் அந்த பாவத் பாவம் வைத்து பார்த்தால் கண்டிப்பாக தெளிவாக சொல்லலாம். 3, 9 தொடர்பு அப்படி என்றால் இந்த இளைய சகோதரம் தந்தையாகக்கூடிய வாய்ப்பு வந்து கண்டிப்பாக உண்டு. அப்படின்னா திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ 4க்கு 8, 4ஆம் என்பது தாய், வண்டி, வாகனம் சம்பந்தப்பட்டது. அது 8ஆம் பாவத்தை வந்து தொடர்பு இருப்பதால் கண்டிப்பாக தாய்க்கு ஏதாவது ஒரு பிரச்சனை கண்டிப்பாக கொடுக்கும். நாம் சொல்கிறோம் 11ஆம் பாவகம் சிறப்பாக இருக்குது, தசா புத்தி வந்து நல்ல திசை, நல்ல புத்தி நடக்கின்றது, நமக்கெல்லாம் லாபமாக வரும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அம்மாவுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. அம்மாவுக்கு ஆப்ரேஷனோ அல்லது அம்மாவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையோ. 4ஆம் இடம் என்பது தந்தையினுடைய ஆயில், அப்பாவுக்கு ஏதாவது ஹார்ட்டில் ப்ராப்ளம் நடக்கும். வெறும் சர்க்கரை மட்டும் சாப்பிட்டால் அப்புறம் காரத்தை யார் சாப்பிடுவது? அப்போ 4க்கு 8 என்பது இந்த பையன் எதை படிக்கக்கூடிய ஸ்டூடெண்டாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவன் படிக்க மாட்டான், கட்டாகும். வீடு ஏதாவது டேமேஜ், ஏதாவது இடித்து கட்டக்கூடிய சூழ்நிலை கூட வரும். அப்படி வந்து 4, 8 தொடர்பு வந்து கண்டிப்பாக இந்த பாவத் பாவத்தை வந்து பார்க்கப்பட வேண்டும். திசாபுத்தி நடந்தாலும் பார்க்கணும். ஒரு திசாபுத்தி நடக்குதுன்னா அந்த திசாபுத்திக்கு லக்னப்படி என்ன பாவகம், அது 2ஆம் இடத்திற்கு என்ன பாவகம், 3க்கு என்ன பாவகம் அப்படின்ட்டு ஒவ்வொரு பாவத் பார்த்தால் அந்த துல்லிய பலன்கள் வந்து கண்டிப்பாக சொல்லக்கூடிய இப்போ எல்லோருக்கும் உண்டு. அப்போ 5க்கு 7, இப்போ 4க்கு 8 முடிஞ்சு 5க்கு 7 என்பது 11ஆம் பாவம். 5ங்கிறது என்ன? குழந்தை, முதல் குழந்தை. 5 முதல் குழந்தை. அப்போ 7 என்பது திருமணம். அப்போ அந்த குழந்தைக்கு, ஜாதகருடைய முதல் குழந்தைக்கு திருமணம் பாக்கியம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். சரி, சின்ன குழந்தையா இருக்கா, எப்படி சொல்ல முடியும்? 5 என்பது குலதெய்வ கோவில், 7 என்பது திருமணம். அப்போ உங்கள் குலதெய்வ கோயிலில் தெய்வ திருமணங்கள், திருக்கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொன்னோம்னா சரியாக இருக்கும். இப்போ நம்ம கோயிலில் வந்து திருக்கல்யாணம் நடக்குது, எப்படி ஜோசிகாரருக்கு எப்படி தெரியும்? இல்லைங்களா? நமக்கு தெரியுமா? தெரியாது. இந்த பாவத்தை வச்சு பார்த்தோம்னா கண்டிப்பாக சொல்லலாம். 5, 7 தொடர்பு என்பது உங்கள் குலதெய்வ கோயிலில் திருக்கல்யாணம் நடக்கும் இந்த காலகட்டத்தில் அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக சரியாக இருக்கும். 5 என்பது காதல், 5 என்பது அதிர்ஷ்டம். 5, 7 தொடர்பு பெற்றால் கண்டிப்பாக மனைவி வந்து அதிர்ஷ்டகரமாக வந்து அமைவாங்க. அதே போல் 5 என்பது ஷேர் மார்க்கெட், ஷீட்டு, எம்எல்எம், வாடிக்கையாளர், இதெல்லாம் சொல்லக்கூடிய அமைப்பு. ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து ரொம்ப ஷேர் மார்க்கெட்டு, சீட்டு, எம்எல்எம் இதெல்லாம் வந்து சிறப்பாக இருக்கும் அப்படி மாதிரி நம்ம சொல்லலாம். கேட்ட கேள்விக்கு வந்து நம்ம சொல்லலாம். 6க்கு 6,
ஆறுக்கு 6 11ஆம் பாவம். அப்போ 6 என்பது கடன், நோய், வழக்கு, வம்பு சம்பந்தப்பட்டது, வேலை. அப்போ இந்த சமயத்தில் வந்து கடன் மேல் கடன் வாங்குவாங்க. நம்ம ஜாதகம் பார்க்கும்போது 11ஆம் பாவத்தை வைத்து நாம் சொல்லுவோம், சிறப்பாக இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, நீங்கள் அப்படி ஆகுவீங்க, இப்படி ஆவீங்கன்னு சொல்லி நம்ம உயர்வாக சொல்லும்போது, அட ஏங்க நானே கடன் வாங்கிட்டு நான் கடனில் தத்தளிச்சிட்டு இருக்கிறேன் அப்படிம்பாங்க. அந்த அமைப்பு வந்து 6க்கு 6 என்ற பாவத்தை வைத்து பார்க்கும்போது கடன் மேல் கடன் ஆகும், வட்டி மேல் வட்டி கட்டக்கூடிய அமைப்பு வந்து கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு உண்டு. அதே போல 6 என்பது அடிவயிறு. ஸோ அடிவயிறில் வந்து ஜாதகருக்கு ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் சம்மந்தப்பட்டது கூட நடக்கக்கூடிய வாய்ப்பு வந்து உண்டு. அதே போல 7க்கு 5 7க்கு 5 என்பது திருமணம் சார்ந்து, வாடிக்கையாளர் சார்ந்து, அதே போல ஒரு சம்பந்தி வரக்கூடிய வாய்ப்பு வந்து உண்டு. 7ஆம் இடம் என்பது சம்பந்தி. அந்த 11ஆம் இடத்தினுடைய அதிபதியினுடைய திசா புத்தி காலம் வரும்போது நல்ல ஒரு திருமணம் ஆகக்கூடிய அந்த அமைப்பில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவர்களுடைய குடும்பத்தில் வந்து சம்பந்தம் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு வந்து உண்டு. அதே போல் 8க்கு 6 8ஆம் இடத்திற்கு 6ஆம் பாவம் 11. அப்போ 8க்கு 6 என்பது 8ஆம் இடம் என்பது ஏதாவது ஆப்ரேஷன், நோய் சம்பந்தப்பட்டது, இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு வந்து உண்டு அப்படின்னு சொல்லலாம். 9க்கு 5 அப்போ 9க்கு 5 என்பது 11ஆம் பாவகம். ஸோ 9னா தந்தை, 9 என்பது நீண்ட தூர பயணம். சின்ன பசங்களாக இருந்தாங்கன்னா, ஒரு காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக உயர்கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து உண்டு அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒவ்வொரு பாவகத்திற்கும் நாம் டைம் ஆகி போச்சுங்களா ஐயா? டைம் ஆகி போச்சுங்களா? இல்லை சொன்னீங்கன்னா எவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கீங்க? சரி, ஓகே ஓகே. அப்படி நிறைய வந்து இப்போ நம்ம ஜாதகம் பார்க்கும்போது பாவம் பார்த்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா ஒரு ஜாதகம் பார்ப்பு என்பது குடும்பத்திற்கே பார்க்கப்பட வேண்டும், குடும்ப உறுப்பினர்களுக்கு பார்க்கப்பட வேண்டும் அப்படின்ட்டு சொல்லி எனக்கு வாய்ப்பு வழங்கிய முகுந்தன் முரளி ஐயா அவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள். இவ்வளவு நேரம் பொறுமையாக அமைதியாக கேட்ட அத்துணை நல் உள்ளங்களுக்கும் என் பணிவான வணக்கங்கள். நன்றி, வணக்கம். மிக சிறப்பான முறையில் ஐயா வந்து மத்தியானமும் பேசுவார். கொஞ்சம் நேரம் கருத்தில் கொண்டு சுருக்கமாக ஐயா முடிச்சிருக்கிறாரு. அதனால் ஐயா அவர்களுக்கு மிக சிறப்பான முறையில் ஒரு வாழ்த்துக்களையும் நன்றியும். இப்போ இந்த இடத்துல வந்து ஐயா சொன்னார், நிறைய வளர்ச்சிக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி. ஏன் இவருக்கு வேந்தர் டிவி புகழ் அப்படின்றது கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர்கள் வந்து வேந்தர் டிவியில் பேசியிருப்பாங்க. என்னை முதற்கொண்டு எல்லாரும் பேசியிருக்கிறாங்க, நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க. ஆனால் இவருக்கு மட்டும் ஏன் வேந்தர் டிவி புகழ் நான் சொன்ன காரணம் என்னன்னா, வேந்தர் டிவியே புகழ்ந்து வேந்தர் டிவியில் பேசுறதுனால வேந்தர் டிவி புகழ். ஸோ அது வந்து யாரும் வந்து அந்த நிகழ்ச்சியில் வந்து சொல்லலை, அது இவர் தான் ஃபர்ஸ்ட் சொன்னது. அதையும் ஒளிபரப்பினாங்க. அதனால தான் இவருக்கு யாருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய ஒரு பொக்கிஷமான ஒரு பட்டம் வேந்தர் டிவி புகழ் அப்படின்றது. வேந்தர் டிவியில புகழ்ந்து பேசிய வேந்தர் டிவி புகழ் பழனிசாமி ஐயா அவர்களுக்கு இப்பொழுது சரவணபாபா ஜோதிட ஆராய்ச்சி சரித்திர நிறுவனர் நம்முடைய பரணி பாரதி ஐயா அவர்கள் பொன்னாடி போற்றி சிறப்பு சேகரிக்கின்றார். உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோடு அவருடைய உடல் ஆரோக்கியம் இன்னும் மேலும் உயர்ந்த நிலை அடைய, நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வன்ற மாரி அவருக்கு கொஞ்சம் உடல் ஆரோக்கிய சில தொந்தரவு பிரச்சனை கொடுத்தது. அதிலிருந்தெல்லாம் மீண்டு வெளியே வர வேண்டும் என்று மனப்பூர்வமான ஒரு வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த அற்புதமான இந்த நிகழ்வில் எங்களுடைய மகரிஷி